அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. முழுக்க இந்த தினசரி மாதிரி தேர்வு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. 2025இல் நாம் ஒவ்வொருடைய கனவும் அரசு பணி. அந்த அரசு பணியை அடைவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து இலவசமாக மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி தேர்வை மிக சரியான முறையில் தேர்வு எழுதி உங்களுடைய மதிப்பெண்ணையும் உங்களிடம் உள்ள குறைகளையும் சரி செய்து கொள்ள பாருங்கள். ஒவ்வொரு தேர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கு மிக முக்கிய பங்களிக்கும். நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்வுமே அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொது தமிழ் பகுதியிலிருந்து ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இந்த இலவச மாதிரி தேர்வுகளில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி தேர்வு எழுதி பார்த்துக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியிலிருந்து 50 கேள்விகள். மொத்தம் இந்த தினசரி மாதிரி தேர்வுகளை ஏற்கனவே 36 தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளது. ஸோ 36 தேர்வுகளுக்கும் 30 கேள்விகள். ஸோ ஒரு தேர்வுக்கு 30 கேள்வின்னும் போது 36 தேர்வு நீங்களே எவ்வளோ வரும்னு பாருங்கள். அப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸை நம்ம தினசரியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு எழுத முடியும். நம்ம நிறைய படிப்புங்க, ஆனால் குறைந்த அளவில் தேர்வு எழுதுவோங்க. நம்ம குறைந்த அளவில் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் அதிக அளவு தேர்வுகளை எழுதும்போது பதட்டம் இல்லாமல் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். தினசரியாக உங்களுடைய செல்ஃப் எசன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் க்ரோத் ஆகும். ஒரு நம்பிக்கையோட நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ தேர்வு தான் உங்களுடைய வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். மறக்காமல் எல்லா போட்டியாளர்களும் இந்த தேர்வை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் அடுத்தடுத்த தேர்வுக்கு எங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் கேள்வி: யாண்டும் உள்ளத்துணர்வே நுகர்ந்து இன்ப முறுவதோர் பொருளாதலின் அதன அகமென்றார். எனவே அகத்தே நிகழ்கின்ற இன்பத்திற்கு அகமன்றது டேஸ் ஆகும். இது ஓர் ஆகுபெயராகும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிஜி லெவல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரீசெண்டாக 2024 நவம்பர் மந்தில் நடத்தப்பட்டது டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து. அதுக்கு அடுத்த கேள்வி: முதற் பொருள் என்பது நிலம் மற்றும் பொழுதை தான் குறிக்கும் முதற் பொருள்னு சொல்லலாம். கேள்வி 3: அகப்பொருளில் குறிப்பிடப்படும் வாயிலோர் என்பவர் யார்? அகப்பொருளில் குறிப்பிடப்படும் வாயிலோர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊடல் நீக்குபவர். கேள்வி 4: மறியில் தூவி சிறு கருங்காக்கை வெஞ்சின விரல்வேல் காலையோடு அஞ்சல் ஓதி வர கரைந்தேமே. தலைவி உடன்போக்கு சென்றபோது யார் கூறியது? தலைவி உடன்போக்கு சென்றபோது நற்றாய் கூறியது. இந்த வெஞ்சினவேல் காலையோடு அஞ்சல் ஓதி வர இந்த பாடல் வரி பார்த்திங்கன்னா 12th ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து எடுத்திருப்பாங்க. அஞ்சல் ஓதி வர இதுவும் பிரித்து எழுதுகளை கேட்டிருந்தாங்க, பார்த்துக்காங்க. கேள்வி 5: அகத்திணைக்கு புறமாகும் புறத்திணைகளை பொறுத்துக. அகத்திணைக்கு புறமாகும் புறத்திணைகளை பொறுத்துக. குறிஞ்சிக்கு புறத்திணை பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு புறத்திணை வெச்சி, முல்லைக்கு புறத்திணை வஞ்சி, மருதத்துக்கு புறத்திணை ஒளிஞ்சை, நெய்தலுக்கு புறத்திணை தும்பை. சரியான விடை பாம்பே. கேள்வி 6: இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றம் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இப்பாடலில் இடம்பெற்ற உணர்ச்சி யாதன்னு கேட்டிருக்காங்க. இலக்கண பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. கையறு நிலை. கேள்வி 7: 3 காரணிகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம் எது? 3 காரணிகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம்னாவே அது சிலப்பதிகாரம்.
அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாக உரைசால் பத்தினி உயர்ந்த இருப்பவர் ஊழ்நிலை உறுத்து வந்தோம். ஸோ இங்கே 3 காரணிகள் அடிப்படையில் எழுந்து வந்த காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கேள்வி 8. கைக்கிளைக்குரிய தலைமக்கள் யாவர்? கைக்கிளைக்குரிய தலைமக்கள்னா 4 வர்ணத்தாரும், அதாவது வேளாளர், வணிகர், அரசர், அந்தனர், இவங்க 4 பேருமே கைக்கிளைக்குரிய தலைமக்களாக இருப்பாங்க. கேள்வி 9. அகப்பொருளுக்குரிய திணைகள். அகப்பொருளுக்குரிய திணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அகப்பொருளுக்குரிய திணைகள் 7. அதே புறப்பொருளில் புறத்திணைகள் மொத்தம் 12ன்னு சொல்லியிருப்பாங்க. புறப்பொருள் வெண்பா மாலையில். அகப்பொருளுக்குரிய திணைகள் 7. கேள்வி 10. கீழ்காணும் அகத்திணைகளை தொல்காப்பியம் வழி வரிசைப்படுத்துக. அப்போ தொல்காப்பியர் ஐவகை நிலங்கள் இருக்குது. அதில் முதல் நிலமாக எதை சொல்லியிருக்காருன்னா முல்லை, 2வது பார்த்திங்கன்னா குறிஞ்சி, 3 மருதம், 4 நெய்தல், இப்படி வரிசைப்படுத்தியிருப்பார். ஏற்கனவே 2025 ரீசெண்டாக கேட்டிருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் முல்லை திணையை முதல் நூலாக கொண்டு, 2வதாக பார்த்திங்கன்னா நிலங்கள் அடிப்படையில் குறிஞ்சியையும், எந்த நூல் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மருதத்தை முதல் நூலாக கொண்டு எடுக்கப்பட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம டிஸ்கஷனும் பார்த்துருப்போங்க. ஐங்குறுநூறு அந்த கொஸ்டின் ரீசெண்டாக நடந்த 2A மெயின்ஸில் கேட்ட கேள்வி தான் இது. திருப்ப இந்த ஐவகை நிலங்கள் ரிலேட்டடாக மாற்றி கேட்குறாங்க. இங்கே தொல்காப்பியம் வழி வரிசைப்படுத்த சொன்னால் தொல்காப்பியர் எந்த நிலத்தை முதல்ல வகைப்படுத்தியிருப்பார்னா முல்லை நிலம். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 11. சிந்தாமணியின் சரிதம் சிதர்ந்தேன் என்று கூறியவர் யார்? சிந்தாமணியின் சரிதம் சிதர்ந்தேன் என்று கூறியவர் திருத்தக்கதேவர். கேள்வி 12. இருவகை கூத்திலக்கண மறிந்து என்று கூத்து வகைகளை குறிப்பிடும் நூல். இருவகை கூத்திலக்கணத்தை மறிந்து என்று குறிப்பிடும் கூத்திலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் குறிப்பிடுகிறது. கேள்வி 13. இந்திர விழா நடைபெறும் நாட்களாக மணிமேகலையில் குறிப்பிடப்பெறும் நாட்கள் எத்தனை? இந்திர விழானாவே 28 நாட்கள். கேள்வி 14. பாரத கதையை நொண்டி சிந்தில் காப்பியமாக்கியவர் யார்? பாரத கதையை நொண்டி சிந்தில் காப்பியமாக்கியவர் பாரதியார். கேள்வி 15. காலக்கவி என்று கூறப்படும் நூல் எது? காலக்கவி என்று கூறப்படும் நூல் குண்டலகேசி. கேள்வி 16. சிறுகாப்பியங்கள் அவ்வாறு அழைக்கப்படுவதன் காரணம்? சிறுகாப்பியங்கள் நீங்கள் ஏன் அழைக்கிறாங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு, பிடி இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைந்து வந்தால் அது சிறுகாப்பியம்னு சொல்லுவாங்க. இந்த 4மே வந்தால் அது பெருங்காப்பியம்னு சொல்லலாம். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 17. சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் யார்? சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் அச்சநந்தி. கேள்வி 18. சிலப்பதிகாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம். சிலப்பதிகாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி. கேள்வி 19. தமிழ் மொழியின் இளியதும் ஒடிசியுமாக இலங்கும் காப்பியம் என்று ஜியு போப்பால் போற்றப்படுவது. தமிழ் மொழியின் இளியதும் ஒடிசியமாக இலங்கும் காப்பியம் என்று ஜியு போப்பால் போற்றப்படுவது சீவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்கதேவர். கேள்வி 20. வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். இதுவும் 12th ஓல்டு புக்கில் இருக்கும். இந்த பாடல் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் வஞ்ச மகள் என்று குறிப்பிடப்படுபவள் யார்னா சூர்பனகை. கேள்வி 21. பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன? திருத்தொண்டர் புராணம். கேள்வி 22. மதுரைக்கு செல்லும் வழியினை கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூவரும் யாரிடம் வழித்திறனை கேட்டனர்? மாங்காட்டு மறையோனிடம் வழித்திறன் கேட்டிருப்பாங்க. கேள்வி 23. முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக என்று கூறியவர் யார்? முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக என்று கூறியவர் கவுந்தியடிகள். கேள்வி 24. கம்பராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர் யார்? கம்பராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர் சத்ருகன். கேள்வி 25. கீழ் வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது? ஏர் எழுவது, சிலை எழுவது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி எல்லாம் கம்பர் எழுதியிருப்பார். கார் 40 கம்பர் எழுதியிருக்க மாட்டார், கண்ணன் கூத்தனார் எழுதியிருப்பார் கார் 40. அப்போ இங்கே எழுதாத நூல் ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 26. பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் எத்தனை? பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் 22 படலங்கள் உள்ளன.
கம்பராமாயணத்தை பொறுத்தவரை 6 காண்டங்கள் உள்ளன. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். கேள்வி 27. பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு சேக்கிலார் இட்டுள்ள பெயரை சுட்டுக. இந்த உட்பிரிவுகள் நூலில் இருக்கக்கூடிய உட்பிரிவு, காதை, பெரும்பிரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th புக்கு நியூ புக்கில் வந்து பொதுத்தமிழ் பகுதியில் பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க. இங்கே பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு சேக்கிலார் இட்டுள்ள பெயர் சருக்கம். கேள்வி 28. ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர். ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். கேள்வி 29. கீழ்காண்பவனற்றுள் தவறான இணை எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கீழ்காண்பவனற்றுள் தவறான இணை, அதாவது தொகுத்தவர் பெயரில் தவறாக கேட்டிருக்காங்க. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மார், ஐங்குறுநூரை தொகுத்தவர் நல்லாவூர் கிளாரா? கிடையாது. ஐங்குறுநூரை யார் தொகுத்தாங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோவனார். இப்போ இங்கே தவறான இணை ஆப்ஷன் சி. கேள்வி 30. சங்க இலக்கியங்களில் குறிஞ்சிப்பாட்டும் குறிஞ்சிக்களியும் இயற்றிய புலவர். சங்க இலக்கியங்களில் குறிஞ்சிப்பாட்டையும் குறிஞ்சிக்களியும் இயற்றியவர் கபிலர். கேள்வி 31. நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் எது? நற்றிணை. கேள்வி 32. தனிநிலை என்று நன்னூல் ஆசிரியரால் குறிப்பிடப்படுவது. தனிநிலைனாவே அது எதுனா ஆயுத எழுத்தை தான் குறிப்பிடப்படும். கேள்வி 33. அகநானூற்றில் வரும் மருதத்திணை பாடல்களின் பகுப்பு முறைகள் என்ன? மருதத்திணை பாடல்கள்னாவே 6, 16, 26, 36, 46 வரும் என வருபவை. 1, 3, 5, 7, 9 என ஒற்றைப்படை எண்களை வருவது பாலைத்திணை பாடல்கள். 2, 8, 12, 18, 22 என வருபவை குறிஞ்சித்திணை பாடல்கள். அடுத்து 4, 14, 24, 34, 44 வருவன முல்லைத்திணை பாடல்கள். 4, 14, 24, 34, 44 என வருபவன முல்லைத்திணை பாடல்கள். நெய்தல் திணை பாடல்கள்னாவே 10, 20, 30, 40 வரும். 1, 3, 5, 7 பாலைத்திணை பாடல்கள். 2, 8, 12, 18, 22 முல்லைத்திணை பாடல்கள், குறிஞ்சித்திணை பாடல்கள். 4, 14, 24, 34 வந்தால் முல்லைத்திணை பாடல்கள். 6, 16, 26, 36 வந்தால் மருதத்திணை பாடல்கள். நெய்தல் திணைனா 10, 20, 30, 40 என வருவன. கேள்வி 34. 10 பாட்டில் ஆற்றுப்படையாக அமைந்த புறநூல்கள் மொத்தம் எத்தனை? 10 பாட்டில் ஆற்றுப்படையாக அமைந்த புறநூல்கள் 5. கேள்வி 35. அகநானூற்றில் 2, 8 என்ற வரிசையில் அமைந்த அகத்திணை நூல் எது? குறிஞ்சி. கேள்வி 36. 10 பாட்டில் உள்ள அனைத்து பாடல்களும் இயற்றப்பட்டுள்ள பாவகை எது? 10 பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டுள்ளது. கேள்வி 37. கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் தமிழ்ச்சொல் அல்லாதது. அப்போ தமிழ்ச்சொல்ல எது வராதுன்னா சங்கம் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது. அதே கழகம், குழாம், மன்றம் ஆகியவை தமிழ்ச்சொல். 38வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் முதற் சங்கத்தில் இருந்த புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த முதற் சங்கம் புலவர்கள், அதே போல் இதை தோற்றுவித்த மன்னர்களை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இங்கே முதற் சங்கத்தில் இருந்த புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நிதியின் கிழவன். முதற் சங்கத்தை பொறுத்தவரையும் யார் புலவர் இருந்திருப்பாங்கன்னா அகத்தியனார், திரிபுரம் எரித்த விரிசிடை கடவுள் சிவன், குன்றெரித்த முருகவேல் முருகன், முறிஞ்சியூர், முடி நாகராயர், நிதியின் கிழவன். ஸோ இங்கே முதற் சங்கத்தில் இருந்த புலவர் வந்து நிதியின் கிழவன் நம்ம கொஸ்டினாக பார்த்துருப்போங்க. இத்தொடக்கத்தார். ஸோ அகத்தியனார், திரிபுரம் எரித்த விரிசிடை கடவுள் சிவன், குன்றெறிந்த முருகவேல், முறிஞ்சியூர், முடிநாகனார், நிதியின் கிழவன் வந்து முதல் சங்கத்தில் இருந்த புலவர்கள். இடைச்சங்கத்தை பொறுத்தவரையும் அகத்தியனார். முதற் சங்கத்திலும் இடைச்சங்கத்திலும் அகத்தியனார் இருந்திருப்பார். தொல்காப்பியர், இருந்தையூர் கருங்கோழி மோசி, வெள்ளூர் காப்பியன், சிறு பாண்டரங்கன், திரையன் மாறன், துவரை கோமான், கிரந்தை. இது இடைச்சங்கம். கடைச்சங்கத்தில் இருந்த புலவர்கள்னு பார்த்தீங்கன்னா சிறு மேதாவியார், சேந்தம் பூதனார், அறிவுடை அரணார், பெருங்கொன்றார், கிழார், இளந்திருமாறன்,
மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார், மதுரை மருதன் இளநாகனார், கணக்காயர் மகனார் நக்கீரனார். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைச்சங்கத்திலிருந்து புலவர்களில் வரிசையில் வருவாங்க. ஸோ முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்தை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்காங்க. யூனிட் 6ல் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே போல் பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து கேட்பாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. கேள்வி 39. கீழ்காணும் அரசர்களில் கடைச்சங்கத்தை புரந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் அரசர்களில் கடைச்சங்கத்தை புரந்தவர் உக்கிர பெருவழுதி. முதற் சங்கத்தை பொறுத்தவரையும் முச்சங்கங்களில் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம் இருந்த இடம் தென்மதுரை, இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம், கடைச்சங்கம் இருந்த இடம் இன்றைய மதுரை. முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் காச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கத்தை பொறுத்தவரையும் வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை. கடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி. இந்த இடைச்சங்கம் கடைச்சங்கம் வந்து இடைச்சங்கத்தில் கடைசியாக வருது முடத்திருமாறன் தான், கடைச்சங்கத்தில் முதல்ல வருவார். தெளிவாக பார்த்துக்காங்க. நிச்சயமாக இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. கேள்வி 40. முத்தொள்ளாயிரம் என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. முத்தொள்ளாயிரம் விருந்து என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. முத்தொள்ளாயிரம் விருந்து என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. கேள்வி 41. சேரநாட்டில் உருவான 2 இலக்கியங்கள் எவை? சேரநாட்டில் உருவான 2 இலக்கியங்கள், ஒன்று ஐங்குறுநூறு, மற்றொன்று 10. கேள்வி 42. கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்பட்ட போது தூதாக சென்றவர் யார்? கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்படும், அப்போ தூதாக சென்றவர் புல்லாற்றூர் ஏற்றியனார். புல்லாற்றூர் ஏற்றியனார். கேள்வி 43. மிகும் ஆரவாரத்தால் நிறைந்த கடல் போன்ற சேனையுடையான் இளங்களிற்றினது மரத்தை கூறியது எது? யானை மரம். கேள்வி 44. பிசிராந்தியார் மீது காணாமலேயே நட்பு கொண்டிருந்த மன்னன் யார்? பிசிராந்தியார் மீது காணாமலே நட்பு கொண்டிருந்த மன்னன் கோப்பெருஞ்சோழன். கேள்வி 45. முச்சங்கங்கள் உண்மையே என்ற கருத்தினை உடையவர் யார்? முச்சங்கங்கள் இருந்தது உண்மையே என்ற கருத்தினை உடையவர் தேவநேய பாவனர். கேள்வி 46. தவறான பொருத்தத்தை குறிப்பிடுக. வெட்சி திணைனா ஆணிரை கவர்தல்னு வந்திருக்கணும். எயில் வளைத்தல் இருக்குது. எயில் வளைத்தல் வந்து காஞ்சி திணையில் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ வெட்சி திணை எயில் வளைத்தல்னு தந்திருக்காங்க, தவறு. வெட்சி திணைனா ஆணிரை கவர்தல், கரந்தினா நிறை மீட்டல், வஞ்சினா வட்கார் மேல் செல்லல், நொச்சினா எயில் காத்தல். கேள்வி 47. தெய்வம் உணாவே மாமரம் புல்பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகையி அவ்வகை பிறவும் டேஸ் என மொழிப. கரு என மொழிப. கேள்வி 48. தார்நிலை என்னும் புறப்பொருள் துறை என்பது யாது? தார்நிலை என்னும் புறப்பொருள் துறை என்பது யாதுனா பகைவர்கள் சூழாது தனியே தன் மன்னனை காத்தல் தான் தார்நிலை என்னும் புறப்பொருள் துறை. கேள்வி 49. ஒருவீர் தோற்பினும் தோற்பதும் குடியே இருவீர் வேறல் இயற்கையும் அன்றே என்று சோழ மன்னர்களுக்கு அறிவுரை பகன்ற புலவர் யார்? கோவூர் கிழார். சோழ மன்னர்களுக்கு அறிவுரை பகன்றவர் யார்? கோவூர் கிழார். கேள்வி 50. திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? நக்கீரர். 10 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் இயற்றியவர் நக்கீரர். இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் பகுதியில் ரீசெண்டாக 2024 கேட்கப்பட்ட 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.